சிக்கன் வச்சு இந்த ரைஸை ஒரு டைம் செஞ்சு பாருங்க. பிரியாணி விட நல்ல ஒரு டேஸ்டா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் சூடானதும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பட்டை, கூடவே ஒரு 7 காஞ்ச மிளகாய் இது சேர்த்து ஃபர்ஸ்ட் லைட்டா வதக்கிடுங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி பதத்துல கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனா வரணும். அது ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, இந்த ரைஸ்க்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இந்த டைம்ல கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் ரொம்ப அதிகமா சேர்க்க வேண்டியது இல்லை, கம்மியா சேர்த்தாலே போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்துடலாம். சிக்கன் வதங்கும் போதே தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பிரியாணிக்கு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. இந்த ரைஸ்க்கு தாராளமா தக்காளி இருக்கிறது தெரியலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துறேன். மிளகாய் தூள் ரொம்ப கம்மியா தான் சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். நான் பிரியாணி மசாலா வீட்லயே அரைச்சு வச்சிருக்கேன். இந்த பிரியாணி மசாலால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாம கெட்டி தயிர், ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த ரைஸ் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். நான் பிரியாணி செய்யலைன்னா இந்த ரைஸ் செய்வேன் வீட்டுல அப்பப்போ. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து அதுல இருக்க தண்ணி எல்லாம் இறங்கி எண்ணெய் தனியா வந்துருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு பெரட்டிடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால 4 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 5.5 கப்பு தண்ணி சேர்க்க போறேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி நிறைய இருக்கு. நீங்க 5.5 கப்பு சேர்த்தாலே போதும். நம்ம பிரியாணினா 6 கப் அளவு தண்ணி சேர்ப்போம், ஏன்னா 1க்கு 1.5. இந்த ரைஸ்க்கு நீங்க 5.5 கப்பு சேர்த்தாலே போதும், கரெக்டான பதத்துல வந்துடும். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 10ல இருந்து ஒரு 12 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். மீடியமான தீயில வச்சிருங்க. இப்போ ஒரு 12 நிமிஷம் விட்டுருக்கமா பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்துருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான் கொதிக்கணும். நான் 1 கிலோ சிக்கன்னா 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 4 கப் அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டா போதும். இப்போ ஒரு மீடியமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. நடுவுல எடுத்து லைட்டா கலந்து விடுங்க. இப்போ மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, மீடியமான தீயில 10 நிமிஷம் விட்டுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கிளற வேண்டியதே கிடையாது. இதை போல ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா கொஞ்ச நேரம் சூடியா இருக்கும். இதை எடுத்து மேல வச்சிடலாம். ரவுண்ட் ரவுண்டா தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு பீஸ் அப்படி எடுத்து வச்சிருங்க. ஒரு 4 பீஸ் வைக்கிறேன். உங்களுக்கு நீங்க தேவைப்பட்டா இது வைக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாய் அங்கங்க சேர்த்துருங்க. கொத்தமல்லி, கூடவே கொஞ்சமா புதினா. மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு சுடு தண்ணி வச்சு மேல வெயிட் வச்சிருங்க. இப்ப எல்லாம் மூடி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு தம் போடலாம். பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ரைஸ் குழையல. இப்போ அப்படியே கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சிக்கன் புலாவ் ரெடி. பைமோட் e-Shopee app. For more details, see the below the link description boxல நான் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பைமோட் ஆப்பை நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பொருளும் வாங்கிக்கலாம்.